ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டர் பன்னீர் மசாலா கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, 10 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைக்க போகிறேன். பன்னீர் 1 கப்பு க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது 150 கிராம் பன்னீர் 1 கப் வருது. 1 கப் பச்சை பட்டாணி, நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர், தாளிக்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 இன்ச் பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், லவங்க இலை 1, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கசூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், வெந்தயக்கீரை காஞ்சது ட்ரையாக அந்த மாதிரி கிடைக்கும். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பை இந்த மாதிரி பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் பன்னீர் க்யூப்ஸை போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து வச்சுருங்க. 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடான உடனே இந்த பட்டை, கிராம்பு, ஏலம், லவங்கம் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறுங்க. கொஞ்சம் கலர் மாதிரி இந்த வெங்காயமும் தக்காளியும் வேகிற வரைக்கும் கிளறணும். இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்க்கலாம். திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் பட்டாணியை சேர்க்கலாம். பட்டாணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மிக்ஸி எல்லாம் நல்லா ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணியை இதோடு சேர்த்து ஊற்றலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றி பட்டாணியை வேக விடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், பட்டாணி நல்லா வெந்துருச்சு. கிரேவியும் திக்காயிருச்சு. லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்க, வெந்நீரில் போட்டு வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வேக வச்சோன்னா கிரேவி நல்லா திக்காயிரும். இப்போ பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் பட்டர் போடலாம். இந்த சூட்லேயே அந்த பட்டர் உருகிரும். அது உருகினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இல்லைன்னா கசூரி மேத்தி, இந்த ட்ரை மேத்தி லீவ்ஸு, வெந்தயக்கீரையோட காஞ்ச வெந்தயக்கீரை இது, அதை மேலாக தூவி நாம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பரிமாறலாம். இந்த ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.